சரசு சமையல். நமக்கு வந்து ரேஷனில் துவரம்பருப்பு இப்போ எல்லாருக்குமே ரொம்ப நல்லா கிடைக்குதுங்க. அதனால் நம்ம அந்த துவரம்பருப்பு வச்சு எப்படி இட்லிக்கு ரொம்ப டேஸ்ட்டாக ஈஸியாக எப்படி ஒரு பொடி செய்கிறது அப்படிங்கிறது தான் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோங்க. வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இது வரைக்கும் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம பொடி செய்கிறதுக்கு போகிறதுக்கு முன்னாடி நான் ரேஷன் பருப்பு பற்றின சில விவரங்கள்லாம் உங்கள்கிட்ட சொல்லணுங்க. இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா முழு பருப்புங்க. இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா தெரியும், கொஞ்சம் உடைக்காமல் முழு பருப்பாக இருக்கும். இந்த சமயத்தில் நமக்கு ரேஷனில் கிடைக்குங்க. இந்த மாதிரி கிடைக்கும்போது நம்ம வாங்கிட்டு இதை வந்து சாம்பாருக்கெல்லாம் யூஸ் பண்ணால் இது ரொம்பவே நல்லா இருக்குங்க. இதுதான் இது வந்து உடைச்ச பருப்புங்க. இந்த உடைச்ச பருப்பு வந்து பார்த்திங்கன்னா பாருங்கள், அரை பருப்பாக இருக்கும். இது வந்து பொடி வகைகள், நம்ம பருப்பு சாதம், டிஃபன் சாம்பார் இதுக்கெல்லாம் நம்ம யூஸ் பண்ணிக்கலாங்க. இது நல்லாயிருக்கும். இன்னும் நீங்கள் சாம்பார் சாதம், அடை, இந்த மாதிரி துவரம்பருப்பு தோசை, தக்காளி தோசை இந்த மாதிரி செய்யும் போதெல்லாம் கூட நீங்கள் இந்த ரேஷன் பருப்பை யூஸ் பண்ணி செய்யலாங்க. அடுத்ததாக இது எங்கள் ஏரியாவில் கிடைக்கக்கூடிய இது ஒரு சேங்கல் பருப்பு, மண்ணு கட்டின பருப்புன்னு சொல்லுவாங்க. இந்த பருப்பு போட்டு சாம்பார் வச்சா ரொம்பவே ருசியாக இருக்குங்க. டேஸ்ட் அருமையாக இருக்கும். கீரை பருப்பு கூட்டுக்கெல்லாம் போடலாம். எல்லாத்துக்குமே இது வந்து ரொம்ப நல்லா வாசமாக ரொம்ப நல்லா இருக்குங்க. அது இல்லாமல் கடையிலையும் நமக்கு வந்து துவரம்பருப்பு கிடைக்குது, அதை வேணாலும் நம்ம வாங்கி யூஸ் பண்ணலாம். இன்றைக்கி நம்ம செய்ய போகிற துவரம்பருப்பு பொடிக்கு நான் துவரம்பருப்பு வந்து ரேஷன் பருப்பு ஒரு 400 கிராம் போல் எடுத்து வச்சுருக்கேங்க. அதுக்கு வந்து ஒரு 20 காஞ்ச மிளகாய் நல்லா காய வச்சு எடுத்து வச்சுருக்கேங்க. உப்பு தேவைக்கு எடுத்துக்கலாம். பெருங்காயத்தூள் வந்து ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு எடுத்திருக்கேன். நீங்கள் கட்டி பெருங்காயமாக இருந்தாலும் வறுத்து போட்டு அரைச்சிக்கலாம். எள் வந்து ஒரு 6 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் எள் எடுத்திருக்கேங்க. கருப்பு எள் எடுத்திருக்கேன். நீங்கள் வெள்ளை எள் வேணாலும் எடுத்துக்கலாம். இப்போ வாங்க எப்படி வறுக்கிறது பார்த்துடலாம். இப்போ நான் ஒரு வானொலி அடுப்பில் ஏற்றிருக்கேங்க. ஃபஸ்ட்டு நம்ம ட்ரையாக வறுக்கிறதெல்லாம் வறுத்துடலாம். எள் சேர்த்துக்கிறேன். இந்த எள் வந்து சடச்சடன்னு சவுண்டு வரும்போது நம்ம எடுத்துக்கணும். பாருங்கள், இப்போ நல்லா வெடித்து வர ஆரம்பிக்குது. இப்போ இந்த சூட்லேயே எல்லாமே வறுபட்டுரும். அதனால் நம்ம வந்து எடுத்து வேறு பாத்திரத்துக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாங்க. அடுத்ததாக நம்ம மிளகாயை சூடு எடுத்துக்கலாம். நீங்கள் காம்பு எடுத்துகிட்டு போடலாம், காம்போடையும் போடலாம், அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. இது நல்லா காஞ்ச மிளகாங்க. லேசாக சூடு ஏறினா போதுமானது. இப்போ இது லேசாக சூடு ஏறிடுச்சுங்க. இப்போ இதையும் எடுத்துடலாம். இப்போ இதில் கொஞ்சமாக நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாங்க. 2 டீஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துருக்கேன். இப்போ நம்ம எடுத்து வச்ச துவரம்பருப்பு இதில் சேர்த்துடலாங்க. இப்போ துவரம்பருப்பு சேர்த்தாச்சுங்க. மிதமான தீயில் வச்சு பொன்னிறமாக வர்ற வரைக்கும் நம்ம வறுத்துக்கலாங்க. இது கொஞ்சம் செவந்து வரட்டுங்க, பார்க்கலாம். பாருங்கள், நான் அடுப்பு குறைச்சி வச்சே தான் வறுக்கிறேன். இப்போ தான் கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆகிட்டு வருது. இன்னும் கொஞ்சம் நல்லா வறுபடணுங்க. கடைசியாக வறுத்துட்டு காட்டுறேன். இப்போ நம்மளோட பருப்பெல்லாம் நல்லா வறுபட்டாச்சுங்க. இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துறேன். இதுக்கெல்லாம் கல் உப்பு போடும்போது நல்லாயிருக்கும். பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா செவந்து வரணும். இப்போ இதில் கொஞ்சம் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாங்க. இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிடலாங்க. இது ஆறட்டும், நம்ம பொடி அரைச்சிடலாம். நம்ம இந்த மிளகாயோட வறுத்து வச்ச எள்ளு சேர்த்து மிக்சியில் நல்லா அரைச்சிக்கலாங்க. இப்போ நம்ம மிளகாயும் எள்ளும் சேர்த்த கலவை இந்த அளவுக்கு வந்துருக்குங்க. ரொம்ப நைஸாக அரைக்கணும்னு அரைக்காதீங்க. ஏன்னா வந்து எள்ளுலேருந்து கொஞ்சம் எண்ணெய் விட்டு வந்துடும். அதனால் இந்த அளவுக்கு நீங்கள் அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ நான் வறுத்து வச்ச துவரம்பருப்பை மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டேங்க. இப்போ இதையும் அரைச்சிட்டு வந்துடலாம். இப்போ நம்ம நல்லா ஆறின துவரம்பருப்பையும் நம்ம அரைச்சிக்கிட்டோங்க. அந்த பொடிக்கே உண்டான அந்த கொரகொரப்பாக நீங்கள் இந்த மாதிரி அரைச்சி எடுத்துங்க. ரொம்ப நைஸாக அரைச்சிட வேண்டாம். இந்த மிளகாய் எள் இதெல்லாம் அரைச்சி வச்சுருக்கோம் இல்லைங்களா, அந்த கலவையை வந்து நம்ம இந்த பொடியோடு சேர்த்துடலாம். நம்ம இந்த கலவையை ஸ்பூனில் கலக்கி விட்டால் அந்தளவுக்கு ஈவனாக கலந்து வராதுங்க. அதனால் மிக்சியிலேயே ஒரு சுற்றி எடுத்துக்கலாங்க. நம்ம இப்போ இந்த கலந்து வச்ச அந்த கலவை எல்லாமே ஒன்று சேர்கிற அளவுக்கு நம்ம மிக்சியில் அரைச்சா போதுங்க. இன்றைக்கி ரொம்ப அரைச்சிட வேண்டாம். இப்போ நம்மளோட துவரம்பருப்பு பொடி ரெடி ஆகிடுச்சுங்க. இந்த மாதிரி முருகலாக தோசை ஊற்றிட்டுங்க இந்த மாதிரி பொடி வச்சு துவரம்பருப்பு பொடி வச்சு சாப்பிட்டோம்னா சும்மா சூப்பராக இருக்குங்க. சாதாரணமாகவே வந்து பொடினா எல்லாருக்கும் பிடிக்கும். இந்த துவரம்பருப்பு பொடியுமே வந்து நல்ல டேஸ்ட் கிடைக்குங்க. இன்றைக்கி தோசைக்கு எங்கள் வீட்டில் இந்த பொடி தாங்க. இந்த மாதிரி பொடியெல்லாம் அரைக்கும்போது இந்த மாதிரி பாட்டிலில் போட்டு நல்லா ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா அப்படியே இருக்குங்க. நம்ம அப்பப்போ எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம்.
என்னங்க இன்றைக்கி நான் செஞ்ச இந்த ரேஷன் பருப்பு பொடி உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேங்க. இது இட்லி, தோசை, கோதுமை தோசை எல்லாத்துக்குமே ரொம்ப நல்லாயிருக்குங்க. கண்டிப்பாக நீங்களும் இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இதை பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக் சொல்லுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. சரசு சமையல் பாருங்கள், சமையல் நல்லா பண்ணுங்கள்.